Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த கதையில ரவி குமார்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றது வருது. ஒரே கம்பெனியில தான் ஒர்க் பண்றாங்க. இந்த 2 பேருமே ஜாலியா செலவு பண்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ரவி கிட்ட மட்டும் நல்ல சேவிங்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆனா குமாரு கிட்ட சேவிங்ஸ் அப்படின்றது இல்லை. அது என்னங்க, 2 பேரும் ஒரே மாதிரி வந்துட்டு செலவு பண்றாங்க, ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறாங்க. அப்ப இங்க மட்டும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அதுதாங்க பட்ஜெட். நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, ஒரு பட்ஜெட் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் வழிநடத்துறதுக்கு பட்ஜெட் அப்படின்றது இருக்குது. ஆனா நம்மளுடைய வீட்டை வழிநடத்துறதுக்கு பட்ஜெட் அப்படின்றது என்னன்னு, பட்ஜெட் அப்படின்றது கேட்டா பட்ஜெட்டா என்னது இது, ஏன் சம்பளமே ஒழுங்கா வர மாட்டேங்குது, இல்லைன்னா பட்ஜெட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்க. ஏன் சம்பளமே கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் கடன் வாங்குறாங்க தான். கடன் வாங்கினாலும் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. ஏன்னா எதையுமே நம்ம கணக்கு போடாம பண்ணும்பொழுது கண்ணுக்கு தெரியாம நிறைய காசுகள் போகும். இப்ப நீங்க மளிகை கடையில போயிட்டு செலவு பண்றதை ஒரு ரூபாயா இருந்தாலும் எழுதி வைங்க, நான் சொல்லல. இந்த 50-30-20 இந்த ஒரு பட்ஜெட் பிளானிங்கை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல சுவாரஸ்யமா கதையோட சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, என்னதான் நமக்கு மாசம் ஒரு நல்ல சம்பளம் வந்துகிட்டு இருந்தாலும், ஆனா மாச கடைசி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 25 தேதிக்கு அப்புறம் அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். நிறைய பேருக்கு இந்த சிக்கல் அப்படின்றது இருக்கும். ஆனா இதை நம்ம எல்லாம் வந்துட்டு பெருசா கண்டுக்க மாட்டோம். இது கூட நம்ம சகஜமா வாழ பழகிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரே மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய ரவியும் இருக்கிறார், குமாரும் இருக்கிறார். ஆனா இவங்களுக்கு இந்த பணத்துல அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரவி கிட்ட தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இருக்குது. அது ஏன் அப்படின்னு வந்துட்டு ரவி போய் குமார் கிட்ட கேட்கறான். ஏன்னா வந்துட்டு ரவிக்கு வந்துட்டு சம்பளம் வந்த உடனே ரவிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஜாலியா என்ஜாய் பண்ணுவான், மார்க்கெட்டுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவான், பிடிச்சதை வாங்குவான், ஷாப்பிங் போவான், சினிமாவுக்கு போவான், பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவான். ரவிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது இருக்குது. ஆனா குமாருக்கு அந்த கட்டுப்பாடு அப்படின்றது இல்லை. இந்த பேர் எல்லாமே வந்து கற்பனை பெயர் தான். குமாருக்கு இந்த கட்டுப்பாடு அப்படின்றது இல்லை. குமாரும் அதே மாதிரி தான். ஆனா இங்க தேவையில்லாம வந்துட்டு நிறைய அளவுக்கு அதிகமா வந்துட்டு கன்சியூம் பண்றது அப்படின்றதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குமார் என்ன செய்யறப்பலன்னா, அவருக்கும் சம்பளம் வந்த உடனே என்ஜாய் பண்றாரு. பட் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்படின்றது ஒரு லிமிட் கிடையாது. இப்ப அவர் வேற எங்கேயாவது வெளியில போய் சாப்பிட போறாருன்னா பயங்கரமா அவருக்கு பசியே இல்லைன்னாலும் நிறைய வாங்கி சாப்பிடுவாரு. அதாவது சைனீஸ்ல தான் நினைக்கிறேன், கொரியன்ல வந்துட்டு, அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க சாப்பிடும்போது 80% தான் சாப்பிடுவாங்களாம். மீதி 20% அப்படின்றது வயிறு ஃபில் ஆகும்பொழுது அப்படியே கேப் விட்டுருவாங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் அவங்க அதிகமாக வந்துட்டு ஒல்லியாவே இருக்கிறாங்கன்னு வந்து சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய லைஃப்ல இருக்கணுங்க. என்ஜாய்மெண்ட் அப்படின்றது எந்த தவறும் கிடையாது. சினிமாவுக்கு போகிறது, மாசத்துல ஒரு சினிமா போகிறது, இல்லை வாரத்தில் வந்துட்டு ஒரு சினிமா, இல்லை 2 வாரத்துக்கு ஒரு சினிமா, இந்த மாதிரி போகிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அதுல நமக்கு கட்டுப்பாடு இருக்கா அப்படின்றது தான். சரி, அப்படி என்னங்க இந்த ரவி பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் ரவி 50-30-20 இந்த ஒரு முக்கியமான ஒரு பிளானை பண்றாரு. இதுல முக்கியமா 50% அப்படின்றதுல பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை, மல்லிகை செலவு, மின்சாரம், பெட்ரோல், இஎம்ஐ, இந்த 50%க்குள்ள அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாரு. இந்த 50% தாண்டி அவர் கடனே வாங்க மாட்டார். அப்போ இந்த 50%க்குள்ளதான் அவருடைய வந்துட்டு இந்த அத்தியாவசிய தேவை, அதாவது இதெல்லாம் பண்ணியே ஆகணும், இதெல்லாம் கட்டாயம் வாழ்க்கை வாழ்வதற்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ அடுத்தது அப்படின்றது 30%. இந்த 30% அப்படின்றதுல பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது, சினிமா பார்க்கறது, ஷாப்பிங் பண்றது, சின்ன சின்னதா சந்தோஷங்கள் அப்படின்றது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு இவர் லிமிட் அப்படின்றத செட் பண்ணி வச்சிருக்கிறாரு ரவீன்றவர். இந்த லிமிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு சினிமா போறோம், நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் சாப்பிட்றோம், நான் அந்த 80% சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம இன்னைக்கு இவ்வளவுதான் சாப்பிடணும், நம்ம பிடிச்சதை சாப்பிடலாம், இருக்குதுன்னு அதிகமா சாப்பிடாம பிடிச்சதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு முடிவில் இவர் இருக்காரு. மீதி இருக்கக்கூடிய 20% தான் இவருடைய வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த 20% தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேமிப்பு முதலீடு, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது. ஏன் ஆர்டியில போட்டு வச்சாலும் ஏதாவது ஒரு வகையில அது சின்ன ஒரு அமௌண்ட்டையாவது நமக்கு கொடுக்கும்.
எஃப்டிலையும் போட்டு வைக்கலாம், நீங்கள் ஆர்டிலையும் போட்டு வைக்கலாம். உங்களுடைய விருப்பம். எஸ்ஐபி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாக்ரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது, அதாவது ஓகே நான் பண்ணுனா இன்னைக்கு நிறையா தான் சாப்பிடுவேன், நான் ஆர்டர் போட்டேன்னா நிறையா தான் போடுவேன், நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் ஒரு வருஷத்துக்கு தான் போடுவேன், மாதம் எனக்கு இப்போதைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தேட்டருக்கு போனால் ஒரு 500 ரூபா, சப்ஸ்கிரிப்ஷனில் போட்டால் ஒரு 200 ரூபாய் முடிஞ்சிடும், 199 ரூபா. ஸோ அதில் ஆடு வராமல் தான் நான் பார்க்கணும், அதனால் இன்னொரு 300 ரூபாயை போடு, 500 ரூபாயை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணு, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவருடைய சந்தோஷத்தையும் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அதே டைமில் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படின்றத 50-30-20 இந்த ரூல் அப்படின்றத ஃபாலோ பண்ணார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி 50-30 ரூலில் வந்துட்டு 30-20 ரூல் வந்து நீங்கள் என்னைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அல்லது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை எல்லாமே நான் நிறைய புக்ஸ் அப்படின்றதுல ரெஃபரன்ஸ் எடுத்து தான் சொல்கிறேன். ஸோ வாழ்க்கை மாறணும் அப்படின்னா சில விஷயங்கள், சில கட்டுப்பாடுகள், சில விஷயங்களை தியாகம் செஞ்சு தான் ஆகணும். நம்மளுடைய அப்பா அம்மாலாம் வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அவங்களுக்கு துணி எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க, பட்டாசு வாங்கி கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் பட்டாசு கூட கிடைச்சிருக்காது, ஆனால் அவங்க நமக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள தியாகம் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த ஒரு ஆசையும் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா தன் பிள்ளைகளுக்காக பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மாதிரி தியாகம்லாம் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் தியாகத்தையே, அதாவது உங்களுடைய ஆசையை கொஞ்சம் அடக்கிக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுடைய லைஃப் அப்படின்றது கடனே இல்லாமல் ரன் அப்படின்றது வந்துட்டு ஆகும். இந்த ரூல் எப்படி இருக்குது, நம்மளுடைய இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங். இந்த பட்ஜெட் பிளானிங் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி டெக்னிக்கலாக என்னால் வந்துட்டு சொல்ல முடியும், என்னால் கண்டிப்பாக டெக்னிக்கலோட எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்க முடியும். பட் ஆனால் இது எல்லாருமே இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பட் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பேசலாமே, மக்களுக்கு புரியுற மாதிரி பேசலாமே, ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரெண்டு இந்த மாதிரி பேசுகிறேன் எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது, நானும் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் 8 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் நிறைய பேர்த்த பார்க்குறேன், அவங்கள்ட்ட கற்றுக்கிறது. சில புக்ஸ் எல்லாம் இப்போ ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த புக்ஸோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி.